Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the Covenant of the Day. And today is 28th July 2026 Tuesday, செவ்வாய்க்கிழமை. இந்த காலை உடன்படிக்கை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த சபைக்கல்ல, இன்றைக்கு எல்லா சபைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரெவலேஷன் சாப்டர் 2 verse 9 வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓகே, I know your works, tribulation and poverty, but you are rich. I know the blasphemy of those who say they are Jews and are not, but are synagogues of Satans. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அறிந்திருக்கிறாராம். எல்லாம் என்ன நடக்குது, யார் என்ன பிளான் பண்றா, யார் என்ன சொல்றா, என்ன செய்யறா, அரசாங்கம் என்ன திட்டம் போடுகிறது, தீவிரவாதிகள் என்ன செய்ய போறாங்க, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். He knows. அதே சமயத்தில் அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய பாடுகள், நம்முடைய தேவைகள், நாம் போகின்ற வழி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சிமரா சபைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். அம்மா தானே, உன் கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு வர துன்பங்கள், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உபத்திரம், ஐஸ்வர்யமா இருந்தும் உனக்கு தரித்திரம். அப்படின்னா ஐஸ்வர்யமான இருந்தும் தரித்திரம். பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறதுனால ரோமருடைய தெய்வங்களை அவர் வழிபடுவதில்லை. வழிபடாதனால கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். துன்பங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கஷ்டங்கள் அவர்கள் வேலை செய்ய முடியவில்லை, வியாபாரம் பண்ண முடியவில்லை, வீடு எல்லாம் இருந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஐஸ்வர்யத்திலும் உபத்திரவம். அல்லேலூயா. அதானே, ஐஸ்வர்யத்தில் தரித்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ எனக்காக விசுவாசத்திலே ஆண்டவருக்காக இருக்கிறதை இங்க ஆண்டவர் மெச்சிக்கிறாரு, சந்தோஷப்படுகிற ஒரு வகையில். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இந்த see, they had in the city, okay, worshipped the Roman Empire as a god. They worshipped the Roman Empire as a god, and the great temple in the city had been built in his name. So every citizen must worship the Roman Emperor as a god. When they accept Christ, then they deny their own worship. So they have a tribulation problems. இதைத்தான் நீங்க ஆவியானவர் சொல்றாரு, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய பாடு எல்லாம் எனக்கு தெரியும். என்ற விசுவாசத்தினாலே உனக்கு வந்திருக்கிற எல்லா துன்பங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அதே சமயத்தில் யூதர்கள் இல்லாதவர்கள் யூதர் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது யூதரத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது, செனகோ, ஆட்சி செய்கிறவர். அதுல ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு விரோதமான, சாத்தானின் விரோதமானவர்கள், விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், ஸ்லேண்டர். அதோடைய அர்த்தம் அதுதான். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களையும் நீ அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும். அப்ப யாரு செய்யறா? யூதர் என்று சொல்லிக்கொண்டு யூதருடைய சங்கமாக செனகோ ஆராதனைக்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். சில சமயம் நமக்குள்ளே விரோதங்கள் வரும். பார்த்தீங்கன்னா பாருங்க, பிறரை பற்றி குறை பேசுவது, தவறாய் பேசுவது, தப்பா பேசுவது, தூஷணம், தூஷிப்பது. கர்த்தருடைய பிள்ளைகள் தூஷிப்பவர்கள் அல்ல. உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், நிதானிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள், அந்த ஆவிக்கு ஏற்றமாறு நாம் நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு.
சினகோல இருக்கிறவங்க யூதராக இருந்து தூஷிக்கிறவர்களாக இருக்கார், சாத்தானுடைய வழிநடத்துவர்களாக இருக்கிறாங்க. அப்படி நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியை பெற்று அவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தையும் உங்களையும் என்னை எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீ தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. Father God, we praise and thank you for the revelation, Lord. Thank you, Lord, for your word. We praise you. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றை அறிந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு பயந்து வாழ கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கலங்காதே. அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். டேக் கேர் and God bless.